மத்தவங்க கிட்ட பழக சொன்னா நல்லாவே பழகுவாங்கங்க. ஆனா அவங்க எதிர்பார்க்கறது காசு பணம் இல்ல. மதிப்பு மரியாதையை நடந்துக்கணும், அவ்வளவுதான். மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து நடந்துக்கிட்டா யார்கிட்ட வேணாலும் நல்ல விதமா பழகக்கூடியவங்களா இருப்பாங்க. கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க தான். அதனால என்னவோ எல்லார்கிட்டையும் இவங்க அதிகமாகவும் காயப்படவும் செஞ்சிடறாங்க. எதையும் உள்ளுணர்வு மூலமா புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இவங்களுக்கு அதிகம் தாங்க. மற்றவங்க மேல எல்லாமே பச்சாதாபம், அதாவது இறக்கப்படக்கூடிய குணங்கிறது அதிகமா இருக்கும். அதனால தான் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை இருக்கிறதாலையும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் இருக்கிறதாலையும் என்னவோங்க, இவங்க எப்பயுமே ஒரு இலகன மனசுக்கு சொந்தக்காரங்க தான். அந்த குணம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏகப்பட்ட பாதிப்பு கொடுத்துருதுன்னு சொல்லலாங்க. யாருக்கெல்லாம் அவங்க உதவி செய்கிறாங்களோ, யாருக்கெல்லாம் பச்சாதாபம் பார்த்து மற்றவங்களுக்கு மனிதாபிமானம் பார்த்து செய்கிறாங்களோ, இவங்களுக்கு மற்றவங்க யாரும் செய்யறதில்ல. ஆனால் அதை அவங்க பெருசாக எதிர்பார்க்கலைனாலும் இவங்க கிட்ட உதவி வாங்கிட்டு போகிறவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்டயே உதவி வாங்கிட்டு இவங்களை பின்னாடி இந்த பேசக்கூடியது அதிகம். அதெல்லாம் இவங்களால காதலை கேட்டுட்டா மனசு படாத பட ஆரம்பிச்சிருது. ஏன்னா இவங்களுக்கு எப்பயுமே ஒரு மதிப்பு மரியாதை தான் மேலே யாரும் ஒரு சொல்லக்கூடாதுங்கிறதுல கொஞ்சம் அதிகமான கவனம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே சமயத்தில் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கிறதால டக்குன்னு கோபம் வரும். ஒரு சில நேரத்தில் வார்த்தையை விட்டுட்டு அதனால் வருத்தப்படக்கூடிய அமைப்பு பார்த்தாலும் இந்த மீன ராசிக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க. ஆனால் என்ன நடந்தாலும் ரொம்ப பொறுப்பாக நடந்துக்குவாங்க. சொந்த காலில் நிற்கணும், யாருக்கிட்டையும் எதுக்காகவும் கையேந்து நிற்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரவே வராது. நடைமுறை வாழ்க்கைக்கு பெரும்பாலும் இவங்க ஒத்து வர மாட்டாங்க. அதுதான் உங்களுக்கு இன்னொரு பலவீனம். கற்பனை உலகத்திலேயே இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. கற்பனையான விஷயம், உங்கள் கற்பனை எல்லாமே ஒரு ஓவியம் வரைகிறதுலையோ ஒரு கதை எழுதுறதுலையோ இருந்தால் அப்படி சிறப்பாக இருக்கும். ஆனால் பெரும்பாலும் நடைமுறை வாழ்க்கைக்கு விட்டுட்டு நீங்கள் வேறு விதத்தில் செயல்படுறதான் உங்கள் வாழ்க்கையில பாதிப்பு கொடுத்துருது. கொஞ்சம் யதார்த்தத்தை நோக்கி நீங்க நகர ஆரம்பிச்சிட்டாலே மீன ராசிக்கு சிறப்பு. ஏன்னா புத்திசாலித்தனம் சிறப்பு, யோசிக்கிற தன்மை சிறப்பு. எதையும் ஒரு மாற்று விஷயம் வச்சிருப்பாங்க. ஒரு பிரச்சனை வருதுன்னா கூட இது இப்படி செஞ்சா சிறப்பா இருக்குன்னு ஒரு மாற்று ஒரு விஷயத்தை கையில் வச்சிருக்க கூடியன்னு கேட்டீங்கன்னா இந்த மீன ராசிக்காரங்க தான். இதையெல்லாம் நீங்கள் பார்க்குறப்ப உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய யோகங்கிறது உண்டு. ஆனால் சமீப காலமாக இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு நிறைய நல்ல மாற்றம் இருந்தாலும் மன ரீதியான ஒரு பாதிப்பை கொடுக்குங்க. ஏன்னா ஜென்மசனி காலத்தில் நீங்கள் கடந்து வந்துட்டு இருக்கிறீங்க. அதனால மீன ராசிக்கு சரியாக தூக்கம் வராமல் இருக்கிறது, மானடத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த உறவு வகையில் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. போதாக்குறைக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த நேரத்தில் கொஞ்சம் கொடுக்கும். உடல் ஆரோக்கிய விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில விஷயத்தில் பாதிப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் மீன ராசிக்கு இது அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு எந்த மாதிரி விஷயம் எல்லாமே உங்களுக்கு நடக்க இருக்குது, எந்த விஷயம் சாதகம், எந்த விஷயத்துல கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரத்துல உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன, இதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பார்க்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு கிடைச்சா சிறப்பா இருக்கணும்னு உங்களுக்கு தோணுனா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். வாழ்க்கையில ஒரு நிம்மதி கிடைக்காதா, குடும்ப வாழ்க்கை ஒரு நல்லபடியாக அமையாதா, குழந்தைகள் வாழ்க்கையெல்லாம் எப்படி அமைய போகுதோ, இந்த ஏக்கம் தாங்க மீனராசிக்கு இந்த நேரம். உங்களுக்கு நிறைய பாதிப்பு இருந்தா கூட நீங்களை உங்களை நினைச்சல இந்த நேரம் கவலைப்பட்டுட்டு இல்லை. நீ வரக்கூடிய நாட்கள்ல குழந்தைகளோட எதிர்காலம், குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுதோங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் நீங்க இருக்கிறீங்க. அந்த வகையில இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் காத்திருக்க தான் செய்யுது. ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கிறீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்டுக்கோங்க. தன்னிச்சையாக முடிவு எடுக்காதீங்க. ஆனால் அதுக்காக வெளிநபர்கள் சொல்கிறாங்கிறதுக்காக வெளிநபரோட பேச்சு கேட்டு செயல்பட வேண்டாம். இந்த நேரம் வேலை உத்தியோகத்தில் வேலை சும்மா அதிகமாக தான் இருக்கும். ஆனால் கவனம் கொடுத்தீங்கன்னா பண வருமானத்தில் எந்த பாதிப்பும் இல்லைங்க. கொஞ்சம் திடீர் பயணம் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தாய் வழியில் ஒரு சின்ன ஒரு மனசாபம் வந்து போகலாம். ஆனால் நல்ல வளர்ச்சி தான் இந்த நேரம் காத்திருக்குது. ஜென்மசனி காலமாக இருந்தால் கூட இந்த நேரம் உங்களுக்கு என்ன சிறப்பான ஒரு பலன் பார்த்தீங்கன்னா, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரம் தான். வரக்கூடிய நாட்களில் சுயதொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ஏற்பட போறதால மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஒரு நிலையில நீங்க இருக்கு பாருங்க. உடல் ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டா கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும். ஏன்னா சரியான தூக்கம் வராது இருக்கிறதால, இந்த மன அழுத்தமும் கூட இருக்கிறதால இந்த ரத்த அழுத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தலைவலி, அதே மாதிரி இந்த கை கால் குடைச்சல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் கொடுக்குங்க. வாழ்க்கை துணைக்குமே இந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கால் வலி, கழுத்து வலி இதெல்லாமே கொஞ்சம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் அந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கோங்க. வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குது. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குது. என்ன ஒன்றும் பெருசாக முதலீடு செய்கிறது வேண்டாம். தடாலடியா டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்களா, அது கொஞ்சம் வேண்டாம். இந்த நேரம் அந்த விஷயத்துல எல்லாமே கவனம் கொடுத்துட்டு வர பாருங்க. மற்றபடி பாதிப்பு இல்லை. வேலையில் நல்ல மாற்றம் தான். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும்.
என்ன ஒன்று வேலை சும்மா அதிகம் இருந்தாலும் சமாளிச்சிருக்கலாம். என்னன்னா சுற்றியும் சரிங்க, வீட்டை சுற்றியும் சரி, சொந்த பந்த வழியிலும் சரி, நண்பர்கள் வழியிலும் சரி அதிகமாக நெருக்கம் காட்டுறது வேண்டாம். ஏன்னா வீண் விமர்சனங்கள் உங்கள் மேலே வைப்பாங்க, வீண் பிள்ளை எல்லாமே சுமத்துவாங்க. போதா குறைக்கு நீங்கள் எப்பயுமே இந்த நேரத்தில் மன உளைச்சலோடு இருக்கிறது இந்த நேரம் இந்த மாதிரியான செயல்பாடெல்லாம் எனக்கு கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துரும். அதனால் யாருக்கிட்டையும் நெருக்கம் காட்டுறது வேண்டாம். நீங்கள் நேரம் நல்லதே செஞ்சால் கூட நல்லது செஞ்சீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. மற்றபடி சிறப்பாக இருக்குது. உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இல்லாதவங்களுக்கு, ஏழைப்பட்டவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம் மாதிரி செய்ய பாருங்க. மனசு ஒரு நிலையில் இல்லை, ஏதாவது குழப்பம் இருந்துகிட்டே இருக்குதுன்னா முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுக்குங்க. குறிப்பாக திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடுங்கிறது மீன ராசிக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பு. உங்களுக்கு எப்பெல்லாம் மனசு கஷ்டமாக இருக்குதோ, எப்பெல்லாம் சங்கடத்தை உணர்றீங்களோ, ஓம் சரவண பவ முருகா போற்றின்னு தினம் கூட சொல்லுங்க. தினமும் ஒரு 11 முறை சொல்லுங்க. ஓம் சரவண பவ முருகா போற்றின்னு மனசார இங்கே முருகப்பெருமானை நோக்கி வழிபாடு செய்கிறப்ப மீன ராசிக்கு சிறப்பான பலன் தான் காத்திருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் செய்யறது, மருத்துவ சம்பந்தப்பட்ட உதவி செய்யறது மீன ராசிக்கு சிறப்புன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி வாரம் வாரம் பெண் தெய்வ வழிபாட்டு இந்த நேரம் விட்டுறாதீங்க. ஏன்னா இயற்கையாகவே இயல்பாகவே மீனராசிக்காரங்க ஒரு தெய்வ பலம், தெய்வாம்சம் நிறைஞ்சவங்க தான். நீங்கள் அதுவும் கோவில் வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடெல்லாம் செய்யறப்ப இந்த நேரம் மீனராசிக்கு சிறப்பான பலன் தான் கிடைக்கும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரம் குழந்தைகள் வழியில சிறப்பு தான். ஆனால் குழந்தைகளை தனியாக வெளியே அனுப்புறது வேண்டாம். குழந்தைகளுடைய நடவடிக்கையில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. குடும்பத்தில் எடுத்துக்கிட்டால் குழந்தைகளுடைய செயல்பாடு சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த செய்தி, நல்ல செய்தியை மீனராசிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் மனசு அது சந்தோஷப்படுத்துன்னு சொல்லலாங்க. என்ன ஒன்று, என்ன பண்ணாலும் எப்படி தான் தாங்குறீங்களோன்னு கொஞ்சம் பொறாம பறவை வெளியில் இருக்கும். அதனால் இந்த நேரம் முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க, புதுசாக செயல்படுறீங்கன்னா வெளியே யாருக்கிட்டும் பகிர்ந்துக்கிறது வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். எடுக்கிற முடிவு தெளிவாக இருந்துட்டா அந்த நேரம் உங்களுக்கு பாதிப்புங்கிறது இல்லை. ரொம்ப நல்ல மாற்றம் தான் இந்த நேரம் காத்திருக்குது. பணவரவு எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்ல முன்னேற்றங்க. இந்த நேரம் முயற்சி கை கொடுக்கும். எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் தரக்கூடிய நேரம் தான். பொறுமையாக இருங்க, எடுக்கிற காரியம் நல்லபடியாக முடியும். புதுசாக வேலை தேடுறீங்கனாலும் உங்களுக்கு இந்த நேரம் சாதகமாக தான் இருக்குது. எதிர்பார்க்குற விஷயம் எல்லாமே கிடைக்கிறதுக்கான நேரம்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மீனராசி என்பவர்கள் இந்த நேரத்தில் நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் நல்ல மாற்றம். குடும்பத்தில் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவிக்கிட்டே சின்ன சின்ன மனசாபம் வராமலாம் இருக்காது. ஆனால் ஒற்றுமை சிறப்பாக இருக்குது. எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அதுவே உங்களுக்கு சிறப்பு தான். குழந்தைகள் வழியில் நல்ல மாற்றம். சொந்த பந்தத்தோட வருகை எல்லாமே நீ வரக்கூடிய நாட்களில் இருக்குங்கிறதால கொஞ்சம் செலவு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிட்டுக்குங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப பெரிய நன்மை காத்திருக்குதுங்க. கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் பொறுப்பாக பொறுமையாக நடந்துக்கிறது இந்த நேரம் உங்களுக்கு சாதகம் தான். அதே மாதிரி இந்த நேரம் எடுக்கிற வேலையில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னா, திருமணம் சம்பந்தப்பட்ட காரியம் எல்லாமே சிறப்புங்க. சுபகாரியம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை முடிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு வாகனம் வாங்குறது சம்பந்தப்பட்ட விஷயமும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான். எடுக்கிற காரியம் நல்லபடியாக முடியும். அதில் எந்த பாதிப்பும் இல்லை. பணப்புழக்கம் ஓரளவுக்கு பரவாயில்ல. எங்கே போனாலும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். என்ன ஒன்று உணர்ச்சி விசப்பட்டு யாருக்கிட்டையும் எந்த விஷயம் பகிர்ந்துக்கிறது வேண்டாம். ரகசியத்தை சொல்றது வேண்டாம். நீங்கள் உங்க வேலையுடன் இருக்க பாருங்க. தொழில் வியாபாரம்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த கடன் பிரச்சனை தாங்க பாதிப்பு. பொதுவாகவே மீனராசிக்கு பாதிப்பு. இந்த நட்சத்திரத்தோட, இந்த நட்சத்திரம்னு சொல்றதை விட பொதுவாக மீனராசிக்கு இந்த கடன் பிரச்சனை தான் பாதிப்பு. அதனால மேலுமே கடன் வாங்குறதை தவிர்த்துக்குங்க. மற்றவங்களுக்காக பொறுப்பு ஏற்றுக்கிட்டு அந்த கடனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றது வேண்டாம். அந்த ஜாமீன் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் வேண்டாம். இந்த விஷயத்த நீங்கள் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போதுங்க. இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல தான். நீங்கள் எடுக்கிற முயற்சி சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த நேரம் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமை வேணுங்க. இந்த நேரம் நீங்கள் சுற்றி இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் கோபத்தை தூண்டுற மாதிரி தான் நடந்துக்குவாங்க. விளையாட்டாக பேசி வார்த்தையை வாங்கிட்டு உங்கள் மேலேயே வீண் பழி சுமத்தக்கூடியவங்க இருப்பாங்க. அதனால ரேவதி நட்சத்திரக்காரங்க இந்த விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். மற்றபடி தொழில் வியாபாரம் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. எந்த ஒரு காரியம் செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் ஆர்வத்தோடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்குங்க. எல்லா முயற்சியும் இந்த நேரம் உங்களுக்கு ஆரம்பத்தில் தடையாக இருந்தால் கூட நீங்கள் கொடுக்கக்கூடிய முயற்சிக்கு தகுந்த மாதிரி சிறப்பான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மீன ராசிக்கு அதிகப்படியாகவே இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாங்க. முக்கியமாக பொதுவாக மீன ராசிக்கு அதாவது இந்த நேரம் ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பமான சூழ்நிலை. அது மீன ராசிக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா சூரியன் செவ்வாய் இணைஞ்சிருக்கிறது உங்களுக்கு இந்த கண்கள் சம்மந்தப்பட்ட பாதிப்பு, சரும சம்மந்தப்பட்ட பாதிப்பு, இந்த உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்புலாம் கொஞ்சம் கொடுக்குங்க. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க.
பயணங்கள் செய்கிறீங்கன்னா பயணத்தில் கவனமாக இருங்க. தலைக்கு ஹெல்மெட் போடாமல் போக வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது தான். வாரம் வாரம் பக்கத்தில் பெண் தெய்வம் இருந்தால் அந்த பெண் தெய்வத்துக்கு ஒரு தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்சதை உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா அன்னதானமாக செய்யுங்க. இல்லாதப்பட்டவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு வர பாருங்க. உங்கள் மனசு நிறைஞ்சா பல காரியமும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புண்டு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மீன ராசிக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.